உங்க ரெண்டாம் வீடு வந்து மேஷமா இருந்தா என்ன பண்ணு? அவன் ரவுடி பையனான்னு சொல்லுவான். ஆனா வீட்டுல போய் பார்த்தா அந்த ரவுடி தான் வீட்டுக்கு அவ்வளவு உழைப்பான். குடும்பத்தோடைய பாரத்தை சுமக்கிறதுல ரிஷப ராசிக்காரர்களை மாதிரி அடிச்சுக்க முடியாது. கடகம் உங்களுக்கு ரெண்டாம் வீடா அமைஞ்சிருச்சுன்னா பெஸ்ட். மேனிஃபெஸ்டேஷன் சொல்றது நடக்கிறது அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும். சில ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிடும். மற்றவங்களே அவங்க பசங்க மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்களாம் எதுனா பக்கா கண்ணி. துலாம் வந்து ரெண்டாம் பாவமா அமைஞ்சது அப்படின்னா பணம் நல்லா சேர்ப்பாங்க. கணக்கு போடுறதுல அடிச்சுக்க முடியாது. சாக்ரிஃபைஸ் அப்படின்னு உதாரணம் விருச்சகம். நிறைய சூசைடெல்லாம் இதுல இருக்கு. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஜோதிடம் சார்ந்து நிறைய பதிவுகள் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட டிவைன் தினேஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா. ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம பாவகங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். 1ஆம் பாவகம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து 2ஆம் பாவகம். ஸோ 2ஆம் பாவகத்துல வந்து ஒரு வீட்டுக்கும் ஒரு ராசி வீட்டுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அதை பத்தி. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாம் பாவம் என்னென்ன ரெப்ரசன்ட் பண்ணும், என்னென்ன சொல்லும் அப்படின்னா உங்களுடைய வலது கண்ணை பற்றி சொல்லும். அடுத்து உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ், அதாவது நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறேன், அப்பா சொத்து கொடுத்தாரு, ஹஸ்பண்ட் சொத்து கொடுத்தாங்க, இல்லை ஒய்ஃப் கிட்டேருந்து வந்துச்சு, எதுவாக வேணால் இருக்கட்டும். கடைசியில் என் பேங்க்கில் எவ்வளோ காசு இருக்குது, என் பாக்கெட்டில் என்ன காசு இருக்குது, அதுதான் பர்சனல் ஃபினான்ஸ். அந்த பர்சனல் ஃபினான்ஸை பற்றி சொல்லும். ஓவராலாக என்னுடைய குடும்ப வாழ்க்கை, அதாவது ஹஸ்பண்ட், குழந்தைங்க, மாமனார் மாமி எல்லாமே சேர்த்து ஒரு ஓவராலாக என் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும், அது நாக்கு பேச்சு எப்படி இருக்கும், வாக்கு சித்தி. சில பேர் சொல்லுவாங்க கருணாக்கடா அப்படின்னு சொல்கிறது நடக்குமா? சில ஜோதிடர்களே சொல்கிறேன். நிறைய பேர் இது எப்படின்னா அவங்க சொன்னால் நடக்கும், நம்ம குறி சொல்கிறதுலாம் இருக்குது. இது எல்லாமே இந்த 2ஆம் பாவத்தில் வர்றது. சரிங்களா? இது இப்போ எந்தெந்த ராசியில் இல்லை எந்தெந்த லக்னம், திருப்பி எல்லாருக்கும் நம்ம சேனல் சொல்கிறது எந்தெந்த லக்னத்தில் இருந்தால் எப்படி இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் 2ஆம் வீடு வந்து மேஷமாக இருந்தால் என்ன பண்ணு? இது வந்து செவ்வாய் வீடு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய்னா என்ன, நம்மளுக்கு வந்து இந்த ஃபேமிலி ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமிலியை பத்திரமா பார்த்துக்குறாங்க. அதாவது நம்ம சொல்லுவோம் அவன் ரவுடி பையனான்னு சொல்லுவான். ஆனால் வீட்டில் போய் பார்த்தா அந்த ரவுடி தான் வீட்டுக்கு அவ்வளோ உழைப்பாங்க. அவங்க வந்து செவ்வாய் வச்சிட்டாங்க, ஆனால் குடும்பத்தை அவங்க வந்து பயங்கரமாக பார்த்துப்பாங்க. ஆனால் வீட்டில் அப்பப்போ ஏதாவது சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் விஷயத்தில் ஏதாவது சின்ன சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதே உங்களுக்கு வந்து ரிஷபம் 2ஆவது வீடாக அமைஞ்சிருச்சுன்னா, ரிஷபம் என்ன, காளமாடு வந்து பொதி சுமகம், எவ்வளோ வண்டியிலோடு குடும்பத்தோடைய பாரத்தை சுமக்கிறதுல ரிஷப ராசிக்காரர்களை மாதிரி அடிச்சுக்க முடியாது. சரியா? ரிஷப ராசி வந்து உங்களுக்கு 2ஆம் வீடாக இருந்தால் குடும்ப பாரத்தை சுமப்பாங்க. அவங்கள பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. ஊரை பற்றி யோசிக்கிறத விட அவங்க என் குடும்பம், அதை நான் எப்படி முன்னேற்றுறதுன்றது, அவங்களுடைய குரோத்தை பற்றி மட்டுமே ரொம்ப அதிகமாக யோசிக்கிறவங்களா இருப்பாங்க ரிஷபம். இன்னொரு நல்ல விஷயம்னா ஹானஸ்ட்டாக சம்பாதிப்பாங்க. இல்லீகலோ அப்படி இப்படி போகிறதுலாம் இல்லாமல் ஹானஸ்ட்டாக, அதாவது மாடு எப்படி இழுத்து ஓடுமோ அதே மாதிரி அவங்க ஹானஸ்ட்டாக உடச்சி சம்பாதிக்கிறவங்க. அதே சமயம் அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா, நீங்கள் சிங்கமே வந்தாலும் அந்த கண்ணுக்குட்டி அடிக்கும்போது மாடு அப்படியே தூக்கி போடலாம், அந்த மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அதனால தான் எல்லாரும் படைச்ச சிவன் பார்வதியே ரிஷபத்து மேலே உட்காந்துட்ருக்காங்க. அந்த மாதிரி குணம் அவங்களுக்கு. இதே உங்களுக்கு வந்து மிதுனம், உங்களுக்கு வந்து 2ஆம் வீடாக வந்துடுச்சு அப்படின்னா பேச்சால் சம்பாதிப்பாங்க. அதை சொன்ன லாயர்ஸ், சிஏ, புத்தி கூர்மை, பேச்சால் அதிகமாக சம்பாதிப்பாங்க. பெஸ்ட்டு சேல்ஸ் பீப்புளாக இருப்பாங்க. டிவோர்ஸ் கேஸு ஒன்று ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் இதில் தான், ரொம்ப கம்மியாக இருக்கிறதும் இதில் தான். கம்மியாக இருக்கிறது எப்படின்னா, என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் பேசி சமாளிச்சிருவாங்க. ஒரு இதை வந்து ஒரு ப்ராப்பர் சர்வேவாக எடுத்துருக்காங்க. எந்த ப்ரொஃபஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் கம்மினா சேல்ஸில் இருக்கவங்களுக்கு தான். ஏன்னா சேல்ஸில் இருக்கவங்க எப்படியாப்பட்ட பிரச்சனையும் பேசி சமாளிச்சிருவாங்க. அதேமாரி சில இடத்துல அதிகமாக இருக்கிறதும் சேல்ஸுக்கு தான். ஏன்னா ஓவர் அட்ராக்ஷனாக இருக்கும், அதில் மாறிடுவாங்க. ஸோ இது வந்து 2த்துக்குமே மிதுனத்துக்கு இருக்குது. அதே உங்களுக்கு வந்து கடகம் உங்களுக்கு 2ஆம் வீடாக அமைஞ்சிருச்சுன்னா பெஸ்ட்டு. அது நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி, குடும்பத்தை அரவணைச்சிக்கிறது சூப்பர். நம்ம நிறைய டிவி ப்ரோக்ராமில் பார்த்துருக்கோம்ல, நான் வந்து ஒரு நாளைக்கு 15 தோசை என் குடும்பத்துக்காக சுட்டு போடுறேன்ட்டு, அதெல்லாம் பக்கா கடகம். அவங்க சொல்கிறவங்களோட முகத்தெல்லாம் பாருங்கள், அந்த உடல் அமைப்பு, அவங்க பேசுகிற விதங்கள் பக்கா கடகமாக இருக்கும். அவங்களாம் வந்து அந்த குடும்பத்துக்கு உடைக்கிறவங்க. காசு சேர்த்து வைப்பாங்க. காசு சேர்த்து வைக்கிறது, காசு உங்கள் கையில் நிற்கும், சரியாக காசு நிற்கும். குடும்பத்தை பார்த்துக்கிறது, நாவன்மையில் அவங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறது நடக்கிறது, அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். சரிங்களா? அடுத்து சூரியன் உங்களுக்கு வந்து 2ஆம் பாவமாக இருந்ததுன்னா வீட்டை வந்து
காக்கிறது அவங்க தான். அவங்கள தாண்டி அது இந்த அஜித் ஒரு சார் வீரத்தை என்னை தாண்டி தான் இவங்களை தொடரணுவாங்களா, அதெல்லாம் அதுதான். அந்த குடும்பத்துக்கு நிற்கிறவங்க அவங்க தான் சூரியன். அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா குடும்பத்தை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஃபினான்ஸ் ஃபுல்லாக அவங்க கையில் தான் இருக்கும். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாக்கே செலவுனால அம்மாயிட தான் அவர் கேட்பாரு. அந்த அம்மாலாம் யாரும் பார்த்தீங்கன்னா பக்கா சிம்மமாக அந்த ஃபுல் கண்ட்ரோல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த ஒன்றும் இல்லை, இப்போ இந்த தாய் கிழவியில் ஒரு படம் அந்த பாட்டி எல்லா கண்ட்ரோலும் இருக்கு, அதெல்லாம் பக்கா சிம்மம். அவங்க பேச உடல் மொழி அதெல்லாம் வந்து பக்கா சிம்மம். அவங்க வந்து குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துப்பாங்க. கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்க கையில் தான் இருக்கும். அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. இன்னொன்று உங்களுக்கு அதே கன்னி வந்து உங்களுக்கு 2ஆம் வீடாக இருந்ததுன்னா ரொம்ப பாசமாக இருக்கிறது தான். அதாவது அதான் முன்னாடி சொன்ன ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நம்ம போகிறோம், நீங்கள் வந்து 10 ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல இருந்தாலும் காலையில் சாயந்தரம் அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து உங்களுக்கு வேலைக்கு சமோசா வாங்கி தருது, கூல்ட்ரிங்க்ஸு, ரஸ்னா எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் குரூப் ஸ்டடின்னு போய் உக்காருவீங்க. படிக்கிறோமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவங்க வந்து வேலைக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பக்கா கண்ணி. அது சில பேர் சில ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அவங்க மற்றவங்களே அவங்க பசங்க மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்களாம் எதுனா பக்கா கண்ணி. இவங்களும் எப்படின்னா பணத்தை இவங்களும் குடும்பத்தில் வந்து பயங்கரமாக பார்த்துப்பாங்க. 2 விஷயம் இதுவும் எல்லாமே 2 எக்ஸ்ட்ரீம்மா. ஒருத்தர் வந்து அதிகமாக டிவோர்ஸ் கம்மியாக இருக்கிறது என்னென்னா கன்னி. ஏன்னா எப்படியாப்பட்டவங்களும் லவ் கொடுத்தாங்கன்னா இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவாங்க. அதே சமயம் ஆப்போசிட் ஜென்ரேட்டாக அதிகமாக அட்ராக்ட் ஆகுதும் கன்னி தான். சரி, இந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸுமே கன்னி தான். இவங்க வந்து வீட்டில் ஒரு பிரச்சனைனா இந்த சாப்பாடு செஞ்சே எல்லாரையும் சைலண்ட் ஆகுறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி தான். இவங்களும் பணம் நல்லா சேர்ப்பாங்க. இதில் சில நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போ இந்த ஹஸ்த நட்சத்திரம், சில நட்சத்திரங்கள் வந்து சகோதரர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். சகோதர சகோதரி, முக்கியமாக இளைய சகோதர சகோதரி, அவங்கக்கிட்ட லைட்டாக ஏமாந்துருவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் முருகனுக்கு அந்த மாம்பழம் சண்டை வந்துச்சுல, அதெல்லாம் இதுதான். ஹஸ்தம் தான் பிள்ளையார். நிறைய பேருக்கு பாதி கதை தான் தெரியும். இன்னொரு கதை என்னென்னா, பிள்ளையார் வந்து முருகர்கிட்ட போய் கேட்பார், படத்தில் நீ எடுத்துக்கூடா பரவாயில்லன்ட்டு. முருகர் வேணான்னு குடிச்சிட்டு போவார். ஹஸ்த நட்சத்திரத்தில் நிறைய பேர் முக்கியமாக அக்காங்கெல்லாம் பார்த்துருங்க, தம்பிங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்கல்ல, அதெல்லாம் ஹஸ்தம் நிறைய பண்ணும். அடுத்து வந்து துலாம் ராசி லக்னக்காரங்க. உங்களுக்கு வந்து துலாம் வந்து 2ஆம் பாவமாக அமைஞ்சது அப்படின்னா பணம் நல்லா சேர்ப்பாங்க. சுக்கிரன் வீடு அது இவங்க வந்து கணக்கு போடுறதுல அடிச்சுக்க முடியாது. கால்குலேட்டிவ் பண்ணுவாங்க. சொத்து சூப்பராக சேர்ப்பாங்க. வீடை வந்து ஒரு லக்ஸுரி வீடாக இருக்கும். சில நம்ம இவங்க சொல்லுவாங்கள்ல, ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட பார்த்தேன். ஃப்ரெண்டு எங்கள் வீடு சின்ன வீடு தான், பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி, ஆனால் உள்ளே கூட்டு போனால் 3 BHK, அவங்க வீட்டு நாய்க்குட்டிக்கு ஒரு வீடு இருக்கும்ல, அதெல்லாம் பக்கா துலாம். அவங்களுக்கு வந்து இருக்கிற இடத்த லக்ஸரியாக வச்சுப்பாங்க. கேட்டால் நான் சிம்பிளாக இருக்கேன்னுவாங்க. இவங்களும் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க. கையில் காசு கம்மியாக இருந்தால் கூட நல்ல ஹோட்டலாக போய்ட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அந்த ஹைஜீனிக் பார்க்குறதெல்லாம் வந்து துலாம். இவங்க காசு கையில் நிற்கும், வீட்டில் சந்தோஷம், ஹாப்பி இருக்கும். அடுத்து உங்களுக்கு வந்து விருச்சகம் வந்து உங்களுக்கு 2ஆம் வீடாக அமைஞ்சது அப்படின்னா இவங்க வந்து எப்படின்னா அதிகமாக பணம் நிறைய இடத்துல ஏமாந்துருவாங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது முக்கியமாக பணம் விஷயம். இது வந்து நான் எல்லாமே ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷனாக சொல்கிறேன். அந்தந்த கிரகங்கள் பொறுத்து காம்பினேஷன்ஸ் மாறும். பட் ஜென்ரலாக நிறைய பேர்கிட்ட பணம் ஏமாறுவாங்க இவங்க. இன்னொன்று ஜாதகம், இவங்களும் குடும்பத்தாரமாக நினைப்பாங்க. ஏன்னா இது வந்து தேல் சிம்பிள். தேல் எப்படின்னா ஒரு பெண் தேல் எப்படின்னா ஆண் தேலை வந்து மேட்டிங்க்கு அப்புறம் கொண்டுடும், வேறு தேல்கிட்ட போகக்கூடாதுன்னு. அப்புறம் அந்த பெண் தேல் வந்து குட்டி போட்ட பிறகு அந்த பெண் தேலை இறந்துடும். அந்த பெண் தேலை வெடிச்சுக்கிட்டு தான் வெளியே வரும். சாக்ரிஃபைஸ் அப்படின்றதுக்கு உதாரணம் விருச்சகம். குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்களே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க. நிறைய சூசைடெல்லாம் இதில் இருக்குது, விருச்சகத்தில் இருக்குது. சரிங்களா, இது நல்லா இருக்க ஜாதகம். அதாவது குடும்பத்துக்காக உடச்சி ஓடா தேஞ்சு போகிறது விருச்சகம். நல்லா இல்லைன்னா ஒரு படத்தை சொன்ன எப்போ வர அதெல்லாம் விருச்சகம். அந்த கொட்டிக்கிட்டே இருக்கிறதும் விருச்சகம். குடும்பத்தில் அந்த 2ஆம் பாகம் நல்லா இருந்ததுன்னா இவங்க குடும்பத்தை வந்து கோட்டை மாதிரி காப்பாங்க. தேல் கோட்டை மாதிரி காப்பாங்க. சரியில்லைன்னா குடும்பத்தை அடித்து உடைக்கிறது இவங்க தான். பணம் விஷயத்தில் இவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இதே உங்களுக்கு வந்து தனுஷ வீடு வந்து உங்களுக்கு 2ஆம் பாகமாக அமைஞ்சதுன்னா குரு வீடு. ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ணி, அதாவது நம்ம சொல்லுவோம் இங்கே போட்டால் 10% வட்டி, அங்கன்னா வேண்டாம்,
எனக்கு இருக்கிறது போதும், இருக்கிறத வச்சு வாழ்கிறேன்னுவாங்கள்ல, பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க. அது வந்து இன்னொன்று எதனா ப்ரப்போஸ் இருந்தாலும் பொறுமையாக நின்று நிதானமாக கொண்டு போகிறதுலாம் யாருன்னு பார்த்தா இவங்களுக்கும் பொதுவாக கையில் வந்து காசு நிற்கும். இவங்களும் தங்க முதலீடு, லேண்டு வாங்குறது இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுவாங்க. இவங்க மோஸ்ட் ஃபேமிலி ஓரியன்ட். எப்படின்னா இவங்களில் இருக்கவங்க எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா இல்லை அப்பா, பையன் வந்து அம்மா கூடயே இருப்பாங்க, பொண்ணாக இருந்தால் அப்பா கூடயே இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே ஆப்போசிட், ஹஸ்பண்டோடையே இருப்பாங்க, ஒய்ஃபோடையே இருப்பாங்க. இதாவது பக்கா ஃபேமிலி மேன்ன்றது தனுஷை வீடு தான். ஃபேமிலியை சூப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து மகரம் வந்து உங்களுக்கு 2ஆம் வீடாக அமைஞ்சதுன்னா, அதை சொன்ன இப்போ 35 வயசு வரைக்கும் ஸ்ட்ரகிள், ஆனால் அதுக்கப்புறம் சரியான சொத்து, லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இவங்க மகரத்தில் இருக்கவங்கள நிறைய பேர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இனிஷியலாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சில பேர் சொல்லுவாங்களே, என் ஒய்ஃப் வந்து நான் கஷ்டப்படும் போது கூட நின்னாங்க, இன்றைக்கி ராணி மாரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் மகரம், பக்கா மகரம். அந்த இனிஷியல் டைமில் நீங்கள் மகரத்துக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருந்துட்டிங்கன்னா 35க்கு மேலாம் கடகடன்னு வளர்ந்துருவாங்க. அது ஸோ அந்த செகண்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து பயங்கரமாக பணம் சேர்த்து சூப்பராக வளர்ந்துருவாங்க. இவங்களும் ஃபேமிலி பத்திரமா பார்த்துப்பாங்க. வெரி ஸ்ட்ராங் பீப்புள், ஃபேமிலி வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க. இதே கும்பம் உங்களுக்கு வந்து 2ஆம் வீடாக அமைஞ்சது அப்படின்னா, இவங்களும் நல்ல முன்னேறும். இவங்களுக்கு வந்து என்னென்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்ப இருந்துக்கிட்டே இருக்கும் கும்பத்துக்கு. ஒரு டைமில் ரொம்ப அப்புக்கு போவாங்க, ஒரு டைமில் பார்த்தா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கீழே வந்துடுவாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ஃபேமிலி கூட, ஒரு நல்ல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, நல்ல அப்பா அம்மா கூட கஷ்டத்துலேயும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இவங்க மேலே வரும்போது குடும்பத்தையே மேலே தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா கும்பம் வந்து எப்படின்னா, அதான் அந்த கலசம் மாதிரி தனியாகவே சாப்பிடாது, யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் கும்பம் சாப்பிடும். அவங்களுக்கு வந்து ஒரு டீம் இருக்குது, இவர் தான் தலைமையாக இருந்து பண்ணாருன்னு இவருக்கு ப்ரைஸ் எடுத்து கொடுத்தாலும் தேங்க்ஸ் கண்டு எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துரும். அதுதான் கும்பம். அது எங்கே இவங்க அடி வாங்குவாங்க, பணம், ஏன்னா 2ஆம் பாவம் பற்றி பேசுகிறோம், பணம் குடும்பம். எங்கே அடி வாங்குவாங்கன்னா, இவங்க கீழே போகும்போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் இவங்க வெறுத்துருவாங்க, ஆனால் திருப்பி மேலே வரும்போது திருப்பியும் கொடுப்பாங்க. அது இவங்களோட கேரக்டர். சரியா? அப்போது மற்றவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் கும்ப லக்னம், அதாவது 2ஆம் வீடாக மெயினாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னா, அவங்க கீழே வரும்போது கூட இருந்துட்டிங்கன்னா மேலே வரும்போது உங்களை சேர்த்து மேலே கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவாங்க. இது வந்து அவங்களோட இன்னொன்று இவங்களுக்கு நான் இந்த நாக்கு வன்மை சொன்னேன்ல, கும்பத்துக்கு நாக்கு வன்மை சூப்பராக இருக்கும். அவங்க சொல்கிறது பயங்கர மேனிஃபெஸ்ட் ஆகும். ஏன்னா நேச்சுரல் நல்ல பீப்புளாக இருப்பாங்க. இவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பவர்ன்றது ஆகாஷ தத்துவம் பயங்கரமாக வேலை செய்யும் உங்களுக்கு. அடுத்து மீனம். உங்களுக்கு மீனம் வந்து 2ஆம் வீடாக அமைஞ்சிடுச்சு அப்படின்னா, இவங்களும் ஸ்ட்ராட்டஜி, அது சொன்னல, ஸ்ட்ராட்டஜியில் மீனம் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இதுவும் நீர் ராசி, பெண் ராசின்றதால குடும்பத்தை பயங்கரமாக பார்த்துப்பாங்க. காசு நல்லா சேர்ப்பாங்க. வீடு வாசல் வாங்கி போடுறதெல்லாம் பக்காவாக போடுவாங்க. இவங்களும் உங்களுக்கு வந்து ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ பசங்களாவோ வந்துட்டாங்கன்னா நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்தந்த ராசி அந்த 2ஆம் வீடாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்ற ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன். இது ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் பிளானட்ஸோட காம்பினேஷன் பொறுத்து கொஞ்சம் விஷயங்கள் மாறும். ஓகே, ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. 2ஆம் பாவம் வந்து ஒரு வீட்லேயுமே இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து மேலோட்டமாக இருந்தாலுமே அவங்களோட சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக காம்பினேஷன்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் இருக்குது, அதை பொறுத்து தான் அவங்களோட பலன்கள் வந்து மாறும் இல்லைங்களா? ஸோ இது வந்து அவங்களோட ஹாரோஸ்கோப் வச்சு பார்க்கும்பொழுது இன்னும் டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து ஒரு பாவகம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த பதிவுகளில் 3ஆம் பாவகம் 4ஆம் பாவகம் இப்படி தொடர்ந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி.